வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட். பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கல்லூரி மாணவியின் தாய் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட். பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது நிலவி வரும் வடகிழக்கு பருவகாலத்தின் தொடர்ச்சியாக இந்திய வானிலை ஆய்வு மையம் 15ஆம் தேதி வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும், அதனால் 16, 17ஆம் தேதிகளில் கன மற்றும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் புதுச்சேரி பகுதிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் மிக பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படியும், தேவை இருந்தாலன்றி வெளியே வர வேண்டாம் என்றும், மேலும் அரசு விடுத்துள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதுடன் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் செய்திகளை மட்டுமே பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு இலவச அழைப்பு எண்களான 1077 மற்றும் 1070 மற்றும் 112 அல்லது 9488981070 என்கிற எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டத்தை துவக்கி வைத்து கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமசிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், சாய் சரவணன்குமார், ராஜசேகரன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பீகார் வெற்றி என்பது இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி உள்ளது. மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்கின்றோம். அதனால் என்டிஏ அமோக வெற்றி பெற்றுள்ளது. பீகாரின் வெற்றி எதிரொலியாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு கேரளா, அசாம், தமிழகம், புதுச்சேரி, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். பீகாரில் எஸ்ஐஆருக்கு பிறகு வந்த வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமான வாக்காளர்கள் வாக்களித்து பீகாரில் நாம் வெற்றி பெற்றோம். எனவே முதலமைச்சர் பீகார் வெற்றியை வயிற்றெரிச்சலில் பேசுகிறார். பீகாரில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இதுபோல் பேசுவது வியப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து தமிழகத்திலும் 2026ஆம் ஆண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும், மக்களின் மனநிலை வளர்ச்சி மற்றும் பாரத பிரதமரை நோக்கி வந்துவிட்டது என உணர்வார். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் பீகாரில் பிரச்சாரம் செய்தார். ராகுல் காந்திக்கு வாக்கு கோரி சென்ற பகுதியெல்லாம் காங்கிரஸ் தோல்வியை தழுவியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனநிலை பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒவ்வொன்றும் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் செய்யக்கூடியதை பாஜகவுடன் ஒப்பிட்டு எதிர்க்கிறார்கள். எது செய்தாலும் எதிர்க்கிறார்கள். வெறுப்பு அரசியல் செய்து ஓட்டு பெற்றுவிடலாம் என விஜய் நினைக்கிறார். மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் சொல்ல வேண்டும். இதேபோல் செய்துதான் ராகுல் காந்தி 95 முறை தேர்தலில் தோல்வியடைந்தார். விஜய் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் என்றால் என்ன தவறு என்று சொல்லட்டும். வெறும் எதிர்ப்பு மட்டும்தான் விஜய் செய்கிறார். தேர்தலுக்கு நீண்ட நாட்கள் உண்டு. தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து பொறுமையாக இருப்போம். எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என நம்பிக்கை உண்டு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போட்டி இருந்ததால் தோல்வியை தழுவினார்கள். ஆனால் நாங்கள் பஞ்சபாண்டவர்களாக ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்ததால் தேர்தலில் வெற்றி பெற்றோம். தமிழகத்தில் டாஸ்மாகை நீக்கிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. அது விரைவில் நிறைவேறும். வருகின்ற தேர்தலில் தொடர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என திமுக கூட்டணி கூறி வருவதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்களை நல்ல மருத்துவரை பார்க்க சொல்லுங்கள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கல்லூரி மாணவியின் தாய் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் ஆய்வு செய்தார். அப்பொழுது அவர் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்துவிட்டு வெளியில் வரும்போது அங்கு காத்திருந்த பட்டணம் கிராமத்தை சேர்ந்த மாரி என்பவரது மனைவி செல்வராணி என்பவர் தனது மகள் பிரியா செஞ்சி அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பயின்று வருவதாகவும் அவரது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஏற்கனவே கல்வி பயின்ற திண்டிவனம் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் உள்ளதாகவும் அந்த மதிப்பெண் சான்றிதழ் தற்போது தேவைப்படும் நிலையில் அந்த பள்ளிக்கு சென்று கேட்கும்போது மதிப்பெண் பட்டியலின் ஜெராக்ஸ் மட்டுமே வழங்குவதாகவும் அதனை கல்லூரி நிர்வாகம் வாங்க மறுப்பதாகவும் தனக்கு ஒரிஜினல் மதிப்பெண் பட்டியல் தேவை என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்தே மாவட்ட கல்வி அலுவலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை எடுத்து கூறியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இச்செயல் இப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை நடத்தும் தடகள விளையாட்டு போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 59 அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொண்ட தடகள விளையாட்டுப் போட்டி களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் ஜார்ஜ் சேவியர் வரவேற்புரை வழங்கினார். தொண்டமாநத்தம் பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். களித்தீர்த்தால் குப்பம் பள்ளி துணை முதல்வர் மாலதி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். உடற்கல்வி விரிவுரையாளர் மற்றும் கல்வித்துறை திட்ட பொறுப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முரளிதரன், டாக்டர் ரஷீத் அகமது ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன், டாக்டர் செல்வகுமார், பாரதி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி நன்றி உரை ஆற்றினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அகில பாரத இந்து மகாசபா சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவு வழங்கப்பட்டது. அகில பாரத இந்து மகாசபா, புதுச்சேரி மாநிலம் மற்றும் மேஜிக் பஸ்க் அறக்கட்டளை இணைந்து 15ஆம் தேதி நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர்களும் பட்டதாரி மாணவர்களும் மாணவிகளும் பங்கு பெற்றனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு கொண்ட நேர்காணலில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றது. வேலைவாய்ப்புக்கான உத்தரவை அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் பெருமாள், மாநில செயலாளர் மோகன், மாநில செயற்குழு உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில ஆலய பாதுகாப்பு தலைவர் நீலகண்டன் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் பங்கு பெற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாம் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இளைஞர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் அறக்கட்டளையில் இன்று தன்னை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் விக்கி என்கிற ராஜகணபதிக்கு சாக்லேட் மாலை மற்றும் சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விக்கி என்கிற ராஜகணபதி தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி என 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் அரியாங்குப்பம், மணவெளி உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் மக்கள் நலத்திட்ட பணிகள் செய்து வருவதாகவும் தனக்கு பணிகள் செய்ய பல்வேறு தடைகளை ஏற்படுத்தினாலும் பீனிக்ஸ் பறவை போன்று மீண்டும் எழுந்து மக்கள் பணி செய்வேன் என்றும் உறுதியளித்தார். மணவெளி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன உதவிகள் வேண்டினாலும் தன்னிடம் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு உதவிகளை செய்ய தான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அரசியல் ஆசான் மத்திய அமைச்சர் நமச்சிவாயம் அவருடைய ஆசியுடன் கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மக்கள் பணி செய்ய யார் எத்தனை இடையூறு ஏற்படுத்தினாலும் எத்தனை தடைகள் ஏற்படுத்தினாலும் அதனை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர்,
2026 நமது பக்கம் உள்ளது, கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் அறிவியல் கண்காட்சியின் ஸ்டால்களை திறந்து வைத்தார். பள்ளி தாளாளர் பரமானந்தம் அவர்கள் முன்னிலையில் பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அனைத்து வகுப்பு மாணவர்களும் தங்களின் தனித்திறமைகளை பாடலாகவும் நடனமாகவும் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெற்று பண்டைய காலம் முதல் தற்போது AI முதற்கொண்டு பல்வேறு வகையான அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து மாணவர்களும் கண்காட்சியில் பங்கு பெற்று சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ செல்வங்களுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வழிகாட்டுதல் செய்து அறிவியல் கண்காட்சியை மிக சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக பள்ளி ஆசிரியை மாலா அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் மாணவ செல்வங்களின் அறிவியல் திறமைகளை அவர்களின் செயல்பாடுகளையும் மாணவர்களை மிக சிறப்பாக பாராட்டினார். மேலும் பள்ளி ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியை மலர்கொடி, வனிதா, லீமா, பரமேஸ்வரி, ஸ்ரீகங்கா, தனம் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக அறிவியல் கண்காட்சியை செய்திருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் செவித்திறன் மற்றும் குரல் திறன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் செவித்திறன் மற்றும் குரல் திறன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. செவித்திறன் மற்றும் குரல் திறன் கவனமுடன் பாதுகாப்பது குறித்து இந்த சிறப்பு வகுப்பு நடைபெற்றது. சாண்ட்ரோ ஹியரிங் எய்ட்ஸ் நிறுவனத்தின் திரு சுமன் அவர்கள் தனது பணிக்காலத்தில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களுடன் செவி மற்றும் குரல் குறைபாட்டை போக்குவதற்கான வழிமுறைகளையும் ஹெட்செட் அதிக ஒலி அளவுடன் உபயோகித்தால் உட்பட பல்வேறு வழிகளில் செவித்திறன் செயல் இழப்பை விளக்கினார். ஆண்டிற்கு பல கோடி பேர் அதிக இரைச்சல் சத்தத்தால் செவி கேட்கும் திறனை இழப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து சக்திவேல் தனது சொந்த அனுபவத்தை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இச்சிறப்பு வகுப்பை கல்லூரி நிர்வாகத்துடன் மக்கள் நல அறக்கட்டளை மகேஸ்வரி மற்றும் பவானி இணைந்து இச்சிறப்பு வகுப்பை நடத்தினார்கள். 13க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் 200க்கும் அதிகமான மாணவர்கள் இச்சிறப்பு வகுப்பில் பங்கேற்றனர். தொழிற்சாலை மற்றும் பணியிடங்களில் அதிக சத்தத்தினால் ஏற்படும் செவித்திறன் குறைபாட்டை போக்குவதற்கு கைக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் உட்பட பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினர். அனைத்து கேள்விகளுக்கும் திரு சுமன் சிறப்பாக பதிலளித்தார். இச்சிறப்பு வகுப்பில் பங்கேற்ற விருந்தினர் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தின விழாவை ஒட்டி ஓவிய போட்டி நடைபெற்றது. பாண்டி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோ கிரீன் என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அசோக், சேர்மன் ஆனந்த்ராஜ், செக்ரட்டரி பிரசாந்த், வைஸ் சேர்மன் கணேஷ், பொருளாளர் ஆனந்த் மற்றும் ரவுண்ட் டேபிள் 104 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சேர்பர்சன் மீனாட்சி மற்றும் செக்ரட்டரி ஆர்த்தி கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ப்ராவிடன்ஸ் மால் குழுவால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகள் ஓவிய போட்டியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,550 ரூபாய். 1 சவரன் தங்கம் 92,400 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,750 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட். பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கல்லூரி மாணவியின் தாய் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.